ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பயாலஜிக்கல் ஆக்சிடேஷன் வந்து நம்ம இந்த ஃபர்ஸ்ட் 4-5 விஷயங்கள் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். இன்ட்ரோடக்ஷன், ரிடாக்ஷன் பொட்டன்ஷியல், அதுக்கப்புறம் என்ஜைம்ஸ் இன்வால்வ் ஆகுது, ETCனா என்ன, அதோட காம்பனன்ட்ஸ் என்ன, அதை இனிபிட் பண்ணக்கூடியது என்னென்ன அப்படிங்கிறது எல்லாமே பார்த்துட்டோம். ஸோ இது எல்லாமே பார்த்துட்டு இதோட கண்டினியூஸா என்ன நடக்கும், ETC வரையும் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் தான் என்ன ப்ராசஸ், ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரிலேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராசஸ். ஸோ அதுக்குள்ள நம்ம போகலாம். ஸோ ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரிலேஷன். ஸோ ஸோ இப்போ நமக்கு ETCல வந்து என்ன பார்த்து போகணும்னா, எலக்ட்ரான் வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகும், ஒரு கம்பார்ட்மெண்ட் வந்து அடுத்தடுத்த கம்பார்ட்மெண்ட் வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகும். ஸோ லாஸ்ட் கம்பார்ட்மெண்ட்ல வந்து அதாவது காம்ப்ளெக்ஸ் பைப்ல வந்து எனர்ஜி ப்ரொடக்ஷன் ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ அந்த ப்ராசஸ் தான் வந்து ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரிலேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராசஸ். ஸோ டிரான்ஸ்போர்ட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் த்ரூ ETC இட்ஸ் லிங்க்டு வித் ரிலீஸ் ஆஃப் ஃப்ரீ எனர்ஜி. ஸோ ETCல வந்து ஒவ்வொரு இடத்துல எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் ஆகும்போது கடைசி ஸ்டேஜுக்கு வந்து என்னதான் பண்ணணும்னா எனர்ஜி ப்ரொடக்ஷன் ஆகணும். அந்த ப்ராசஸ்க்கு பேர் என்ன பேர், ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரிலேஷன்ங்கிறது பேர். ஸோ இது எல்லாமே ஒரு கோரிலேஷன். ஸோ இந்த ப்ராசஸ்ல ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரிலேஷன் வந்து ATP சிந்தசிஸ் ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ அந்த ATP எதுல இருந்து சிந்தசிஸ் ஆக போகணும்னா ரா மெட்டீரியல் ஃப்ரம் அடினோசின் டைபாஸ்பேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸும், அதுக்கப்புறம் இன்னொரு இன்ஆர்கானிக் பாஸ்பேட், இந்த 2 குரூப்பும் வந்து என்னன்னா அட்டாச் ஆகி தான் வந்து என்ன ஆகும், ATP-யா கன்வெர்ட் ஆகும். தட் மீன்ஸ் அடினோசின் ட்ரைபாஸ்பேட்டா மாறும். இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் என்ன பேர், ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரிலேஷன் அப்படின்னு பேர். ஸோ இது எங்க நடக்கும், நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ETCல வந்து காம்ப்ளெக்ஸ் 5ல வந்து என்ன நடக்கும். பிகாஸ் அந்த காம்ப்ளெக்ஸ் 5ல தான் வந்து இதுக்கு தேவையான ரெஸ்பான்சிபிளான என்சைம்ஸ் இருக்கு. அது என்னென்ன அப்படிங்கிறது நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைட்ல பார்க்கலாம். ஸோ இதான் அந்த காம்ப்ளெக்ஸ், நம்ம ETCல இருக்கக்கூடிய மொத்த காம்ப்ளெக்ஸ் வந்து இதான் பார்த்துருக்கோம். ஸோ 5 காம்ப்ளெக்ஸ் இருக்கும். ஸோ காம்ப்ளெக்ஸ் 1ல இருந்து டைரக்டா ஃபர்ஸ்ட் சைட், காம்ப்ளெக்ஸ் 3ல இருந்து செகண்ட் சைட், காம்ப்ளெக்ஸ் 4ல இருந்து 3 சைட், 3வது சைட். இந்த 3 சைட்ல இருந்து வரக்கூடிய எலக்ட்ரான்ஸ் தான் வந்து என்ன பண்ணுவோம்னா டைரக்டா வந்து இந்த காம்ப்ளெக்ஸ் 5ல வந்து இன்வால்வ் ஆகி என்ன ATP சிந்தசிஸ்க்கு ரெஸ்பான்சிபிளா இருக்கும் அப்படிங்கிறது ஒரு பேசிக் கான்செப்ட். இதை புரிஞ்சுக்கணும். ஸோ மொத்த ETCல 1, 3, 4 இந்த 3 இடத்துல இருந்து வரக்கூடிய எலக்ட்ரான் வந்து தான் 5க்குள்ள இன்வால்வ் ஆகி, தட் மீன்ஸ் காம்ப்ளெக்ஸ் 5க்குள்ள போகும். அங்க வச்சுதான் நம்ம ATP சிந்தசிஸ் ஆகும் அப்படிங்கிறது நம்ம இந்த கான்செப்ட்ல புரிஞ்சுக்கணும்.